பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 30:16 நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உபாகமம் 30:16. ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் இன்று ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியர். நோவாவுக்கு பேலை செய்ய கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் மோசேக்கு கற்பித்து கொடுத்தார். கர்த்தர் கற்பித்தபடியே மோசே எல்லாவற்றையும் செய்து முடித்தான். மேலும் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்க வேண்டும் எனவும் கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். அதேபோல் ஆரோனும் அவன் குமாரர்களும் சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்த வேண்டும் என்று மோசே மூலமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் கற்பித்து கொடுத்தபடியே மனோவா நடந்து கொண்டான். கர்த்தர் தாவீதுக்கும் கற்பித்து கொடுத்தார். வாதை நிறுத்தப்பட தாவீதும் கர்த்தர் கற்பித்த பிரகாரமாகவே போனான். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். கர்த்தர் சாலமோனிடம் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோட உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் என்றார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் தனக்கு கற்பித்த யாவற்றையும் சகல ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். கர்த்தர் யோனாவுக்கு நினிவே பட்டணத்தாருக்கு சொல்லும்படியான வார்த்தைகளை கற்பித்து கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையையும் கற்றுக் கொடுத்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்றும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற இவைகளையே உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்றும் இப்பொழுதும் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறவராய் இருக்கிறார். எனவே இப்பொழுதும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற நம் நல் ஆசிரியராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நடந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களுக்கு கற்பித்து கொடுக்கிற நல் ஆசிரியரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் இளைப்பாறுதல் அடையவும் உம்முடைய சிநேகிதர்களாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்மை தேடுகிற, நேசிக்கிற, ஜெபிக்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.